ஆன்மீக தகவல் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது குண்டு மஞ்சள், இந்த மஞ்சள் கோம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த மஞ்சள் அப்படின்னாலே மங்களகரமான ஒரு பொருள். அதாவது இயல்பான ஒரு குணம் மஞ்சளுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்க இல்லை எந்த இடத்துல அந்த மஞ்சள் இருக்கோ அந்த இடத்துல இருக்க எதிர்மறை எண்ணங்களை முழுசாக நீக்கி நேர்மறை எண்ணங்களை நிறச்சி கொடுக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இடங்களில் பிள்ளையார் மஞ்சளால் தான் பிடிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மகிமை வாய்ந்த, அதாவது பிள்ளையார் நம்மளோட முதற்கண் தெய்வமாக வணங்குறோம். அந்த அளவுக்கு ஒரு மகிமை, எந்த அளவுக்கு மஞ்சள் ஒரு மகிமையான பொருளாக இருந்தால் நம்ம பிள்ளையார் அந்த மஞ்சளில் பிடிப்போம் இல்லைங்களா? ஸோ மஞ்சளில் அதாவது மஞ்சளில் நேர்மறை எண்ணங்களை ஈர்க்கிற சக்தி அதிகம். சயின்டிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த மஞ்சள் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால எவ்வளவோ நன்மைகள் இருக்குது. அதாவது ஒரு மனுஷங்க, பெண் பிள்ளைகள் இப்போ மஞ்சள் தேய்ச்சி தினமும் குளிக்கிறாங்க அப்படின்னா ரோமத்தில், அதாவது உடம்புல வர தேவையில்லாத முடிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு தாடி மீசை அதெல்லாம் வரும். அது சின்ன வயசுலேருந்தே ப்ராப்பராக அந்த மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும்போது ஒருவேளை பின்னாடி அந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருந்தாலும் அது அவங்களுக்கு அறவே வராது. அந்த மாதிரி அது இல்லாமல் சீக்கிரமாக நோய் அவங்கள தாக்காதுன்னு சொல்லுவாங்க. வீட்டிலையே பார்த்திங்கன்னா நம்ம வாசல் தெளிக்கும் போது மஞ்சள்லாம் எதுக்காக வெளியில் தடவரம் வாசக்காலில் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிரகலட்சுமி வாசலில் குடியிருப்பாங்க. அதை பற்றி நான் வீடியோ ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த கிரகலட்சுமி குடியிருப்பாங்க. அந்த லக்ஷ்மி தேவிக்கே உரிதான ஒரு மங்களகரமான பொருள் தான் அந்த மஞ்சள். அந்த மஞ்சளை இன்னொரு சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா எதுக்காக வாசலில் வைக்கிறோன்னா, டக்குன்னு எந்த ஒரு பேடு பாக்டீரியாஸ் அந்த மாதிரி ஒரு கெட்ட ஒரு சக்தி, எதிர்மறையான சக்தி இல்லை ஒரு கெட்ட நுண்ணுயிரிகள் அதனுடைய தாக்கம் வீட்டுக்குள்ளே வராது. அதுக்காக நம்ம அந்த மஞ்சளை யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பலதரப்பட்ட பயன்களை கொடுக்குற இந்த மஞ்சளை நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதாவது வெள்ளிக்கிழமைகளில் இந்த மஞ்சளை நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு 1/4 கிலோவோ இல்லை 1/2 கிலோவோ இல்லை 100 கிராமோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுங்க. அதாவது ராகு நேரம் ப்ளஸ் யமகண்டம், இதை தவிர்த்து குளிகை நேரம்னு வரும். அந்த குளிகை நேரமாக பார்த்து வெள்ளிக்கிழமையில் இந்த மஞ்சளை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வர மாதிரி வந்துடுங்க. இப்போ குளிகை நேரத்தில் வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா, அதாவது குளிகை நேரம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா, குளிகை நேரமில் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தங்கம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் குளிகை நேரமில் வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக குளிகை நேரமில் அந்த மாதிரி தங்கம் வாங்குவாங்க. அந்த மாதிரி அந்த மஞ்சள் கோம்பு இருக்குது இல்லைங்களா, அந்த குண்டு மஞ்சளை அந்த மாதிரி குளிகை நேரமாக பார்த்து வாங்கிட்டு வச்சுருங்க. வாங்கிட்டு பேக்கெட்டோடு நீங்கள் வைக்க வேண்டாம். பேக்கெட்டோடு வச்சாக்கா ஒரு சில டைமில் பூச்சி விழுந்துடும். பழைய மஞ்சள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பூச்சி விழுந்துடும். அது நம்மளுக்கு ஒரு சங்கட்டமாக இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கவரில் இருந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு அப்படியே வச்சுருங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 4 வாரம் வெள்ளிக்கிழமையில் குளிகை நேரத்தில் அந்த மஞ்சள் உங்களால் முடிஞ்சளவு வாங்கிட்டு வச்சுட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா கடைசி வாரம் 4வது வாரம் சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ உங்களுக்கு சந்தர்ப்பப்படுற நேரத்தில் அந்த மஞ்சளை நீங்கள் அரைச்சி மிஷினில் கொடுத்தும் அரைச்சிக்கலாம். இல்லை உங்களால் வீட்டிலேயே அரைக்க முடியும்னா அதை அரைச்சி சுத்தபத்தமாக அதை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்க கோவிலில் கொடுத்து அந்த ஐயர்கிட்ட தினமும் அம்மனுக்கு இதில் அலங்காரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். சேர்த்து குங்குமமும் கூட வாங்கி கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கலாம். அப்படி இல்லையா, நீர்த்தட்டில் மஞ்சள் கொடுப்பாங்க இல்லையா, அதில் நீங்கள் வச்சு எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் பாருங்கள். அதாவது அவர் அம்மனுக்கு உங்களோட இதை மஞ்சளால் அபிஷேகம் அலங்காரம் பண்ணும்போதோ இல்லை ஜனங்க வராங்க பார்த்திங்களா, மக்களுக்கு உங்களோட மஞ்சளை அவங்க கொடுக்கும்போதோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்க சகல கெட்ட நேரங்களும் விலகிடும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இருக்க எல்லா தீயதும் உங்களை விட்டு கண்டிப்பாக போயிடும்.
அவ்வளவு ஒரு மகிமை வாய்ந்த அந்த மஞ்சளை பற்றி நமக்கு வந்து சரியாக தெரிகிறதில்ல. இந்த நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கை மேலே கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை இப்போ மனசில் நினச்சிட்டு இது நமக்கு நடக்கணும்னு நினச்சிட்டு இதை செய்ய ஆரம்பிங்க. 4 வாரம் முடிஞ்சு இந்த நான் சொன்னபடி கோவிலில் நீங்கள் கொடுத்து அதோட பலனை நீங்கள் அடையும் போது கண்டிப்பாக நீங்கள் நினச்சது உங்களுக்கு கைக்கூடி வரும். என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிக்கிற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.